கதை. ஒரு பெண்ணும் அவளது பெற்றோரும் ஒரு ஒதுக்குப்புற குடிசையில் விடுமுறையில் அவளது பேரழிவை தடுக்க விரும்பும் 4 ஆயுதமேந்திய அந்நியர்களால் அவளது குடும்பத்திற்கு பிணை கைதிகளாக பிடிக்கப்படுகிறார்கள். முடிவுகளை எடுக்க வேண்டாம். வெளி உலகத்திற்கு வரம்புக்குட்பட்ட அணுகல் இருப்பதால் அனைத்தையும் இழக்கும் முன் எதை நம்புவது என்பதை குடும்பத்தினர் தீர்மானிக்க வேண்டும். விமர்சனங்கள். மிகவும் மனதை கவரும் வகையில் எம். நைட் ஷியாமளன் அதை மீண்டும் செய்துள்ளார். கடந்த காலங்களில் அடிக்கடி அவர் ஒரு சிறந்த வரவு, ஒரு சிறந்த உயர் கருத்து ஆரம்ப வளாகம், ஒரு சிறந்த தொடக்க காட்சி மூலம் நம்மை கிண்டல் செய்கிறார். பின்னர் சரி, திரைப்படம் வெளிவருவதற்கு வெகுகாலம் ஆகவில்லை. உண்மையில் இந்த தொழில்நுட்ப விமர்சனம் மட்டுமே முழுமையான அதிர்ச்சியை ஏற்படுத்தும். இது 2018ஆம் ஆண்டு வெளியான தி கேபின் அட் தி எண்ட் ஆஃப் தி வேர்ல்ட் திகில் திரைப்படத்தை தழுவி எடுக்கப்பட்ட அபோகாலிப்டிக் கனவாகும். பால் ட்ரெம்ப்ளே ஒரு முட்டாள்தனமான ஷாகி நாய் கதையாக மாறுகிறார். நாடகத்தின் சொந்த விதிமுறைகள் மற்றும் 2008இல் இருந்து ஷியாமளனின் மற்ற அபோஸ்டரஸ் அபோகாலிப்டிக் கிளங்கர் தி ஹேப்பனிங் போல் அந்த தொடக்கத்திலிருந்து ஒரு உண்மையான ஃபிரிசன் உள்ளது. டேவ் பாட்டிஸ்டா மற்றும் புதியவரான கிறிஸ்டன் குய் ஆகியோருக்கு இடையேயான ஒரு சிறந்த உரையாடல் காட்சி 8 வயது சீன அமெரிக்க பெண்ணாக நடிக்கிறது. வின். இந்த குழந்தை ஒரு கேபின் அருகே ஒரு அழகிய வனப்பகுதியில் தனியாக விளையாடுகிறது. அதன் பின்னால் அவளது 2 ஓரினச் சேர்க்கையாளர் அப்பாக்கள் சுற்றி கொண்டிருக்கிறார்கள். மென்மையான இனிமையான இயல்புடைய எரிக் ஜொனாதன் கிராஃப் மற்றும் மிகவும் கடுமையான கோபம் கொண்ட ஆண்ட்ரூ பென் ஆல்ட்ரிச். வின் திடீரென்று ஒரு பாவமான மனிதர் மலை அவளை நோக்கி மரம் வெட்டுவதை கவனிக்கிறார். பாட்டிஸ்டா நடித்தார். அவர் அவளுடன் நட்பு கொள்கிறார் மற்றும் ஒருவேளை ஒரு மென்மையான ராட்சதராக இருக்கலாம். ஆனால் அவருக்கு என்ன வேண்டும்? லியோனார்ட் விரைவில் அவரது 3 நண்பர்களான ரெட்மண்ட் ரூபர்ட் கிலின், ஆர்டியன் அபே குவின் மற்றும் சப்ரினா நிக்கி ஆம்கா பேட் ஆகியோருடன் விசித்திரமான ஆயுதங்களை பயன்படுத்துகிறார். அவரது குடும்பத்தினர் சில கடினமான முடிவுகளை எடுத்தால் மட்டுமே உலகத்தின் வரவிருக்கும் முடிவை தவிர்க்க முடியும். வின், எரிக் மற்றும் ஆண்ட்ரூ ஆகியோர் பூமியை எரிக்காமல் காப்பாற்ற அவர்களில் யார் இறக்க தயாராக இருக்க வேண்டும் என்று முடிவு செய்கிறார்கள். நீங்கள் முடிவு செய்ய வேண்டும். திகிலூட்டும் வகையில் அவர்கள் குடும்பங்களை பிடிக்கிறார்கள், மேலும் அவர்களின் மதவெறி என்பது ஹிப்னாடிக் கிட்டத்தட்ட உறுதியானது. இவர்களில் ஒருவர் 2 பேருக்கும் விசித்திரமாக தெரிந்திருக்க முடியுமா? சரி, அது இருக்கலாம். இந்த கதையில் திருப்திகரமாக தீர்க்கப்படாத அல்லது மர்மமான முறையில் தீர்க்கப்படாமல் இருக்கும் பல விஷயங்களில் இதுவும் ஒன்று. நியாயமான அல்லது பகுத்தறிவற்ற விளக்கங்கள் சரியாக யூகிக்கக்கூடிய வழிகளில் நடப்பதாக தோன்றுகிறது. மேலும் தெளிவற்ற இறுதிப் போட்டி மிகவும் வேடிக்கையானது. ஷியாமளனின் முன்னோடி, அவரது த்ரில்லரில் சிறந்த திகில் வோல் அவரது முடிவின் வரிசை வரை நல்ல யோசனைகளை காணும் திறனை காட்டியுள்ளார். துரதிர்ஷ்டவசமாக இந்த முறை